Hi, hello friends. Welcome back to Daddy's Vision, the place where fun and value meets. இதுக்கு முன்னாடி எபிசோடில் யூஎஸ் விசா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது DS-160 அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் யூஎஸ் விசாவை எப்படி கம்போடியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசியில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. யூஎஸ் விசா நீங்கள் கம்போடியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசியில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் ஒன்று தனியாக இருக்குதுங்க. அந்த வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணுங்க. அதே மாதிரி ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டோட சேர்த்து ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து பேமெண்ட் ப்ராசஸ். ஒரு விசா டைப்புக்கும் ஒரு பேமெண்ட் இருக்குங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து B1 அண்ட் B2 விசா, அதாவது டூரிஸ்ட்டாகவும் இல்லை வந்து பிஸ்னஸ் பர்பஸாகவும் நீங்கள் யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு B1 இல்லை B2 விசா தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து $185 வந்து $185ங்க. என்ன தான் வந்து மாடர்னாக வந்து கேஷ்லெஸ் பேமெண்ட்ஸ்லாம் வந்தால் கூட இந்த யூஎஸ் விசா ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து கேஷ் எடுத்துகிட்டு போய் சில குறிப்பிட்ட பேங்க் சேனல்ஸில் மட்டும்தாங்க நம்ம வந்து பே பண்ண முடியும். இந்த பேமெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொத்தமாக 2 வழி இருக்குதுங்க. ஒன்று கேத்தே யுனைடெட் பேங்க். ஸோ இது வந்து கம்போடியாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிரான்ச் கிட்ட இருக்குதோ அந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்து போய்க்கலாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டங்மின்ஷே பிரான்ச் தான் ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு தான் போய்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து VFS குளோபல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விசா ப்ராசஸிங் ஒரு கன்சல்டன்சி மாதிரிங்க. ஸோ இந்த ஆஃபீஸு வந்து ஆத்தரைஸ்ட் ஃபார் அக்செப்டிங் த விசா பேமெண்ட். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பணத்தை வந்து கட்டிக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த 2 இடத்துக்கு போகும்போதும் கரெக்டாக அந்த யூஎஸ் விசா ஃபீ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் கேஷ், அதாவது வந்து நீங்கள் வந்து கேஷ் தான் நீங்கள் வந்து கொண்டுட்டு போகணும். நீங்கள் வந்து எங்கிட்ட பேங்க் ஆப் இருக்குது, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் போனோம். ஆனால் வந்து எங்களை மறுபடியும் ATM கிளம்பி விட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அடுத்ததாக ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்போடியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசிக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து யூசர் ஐடிலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஐடிக்கு நீங்கள் போயிட்டு அங்கே வந்து உங்களோட பேமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களோட ரெசிப்ட் நம்பர் வந்து கேட்குங்க. ஸோ அந்த ரெசிப்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா வந்து உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டும் அண்ட் டைமையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லாட்லாம் காமிக்கும். அதாவது அடுத்த என்னென்ன ஸ்லாட்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெரியுங்க. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவசரத்துக்கு தகுந்த மாதிரிலாம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ரொம்ப அவசரமாக தேவைப்படுதுன்னா ஐ திங்க் அங்கே வந்து எக்ஸ்பீரியட்டட் அப்பாயின்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியட்டட் அப்பாயின்மெண்ட்டை வந்து எல்லாருனாலையும் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாதுங்க. இஃப் யூ ஹேவ் அ வேலிட் ரீசன், ஒரு எமர்ஜென்சிக்காக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூஎஸ் எம்பசி வந்து உங்களை அக்செப்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அதை வழியாக நீங்கள் போக முடியும். இல்லைன்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ த நார்மல் சேனல். ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் அண்ட் டேட் வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து எதெல்லாம் அவைலபிள் டேட்னு வந்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 20th ஜூலை வந்து நெக்ஸ்ட் அவைலபிள் டேட் அப்படின்னு காமிக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே செலக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. யூ கேன் செலக்ட் ஃபார் எனி டேட். ஃபார் எக்ஸாம்பிள் 30th ஜூலை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, அதாவது விசா இன்டர்வியூக்கு நம்ம அப்பியர் ஆகிறது. ஸோ நம்மளோட அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அன்றைக்கி நம்ம யூஎஸ் எம்பசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி போயிருங்க. ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8 o'clock உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு 7:30க்குலாம் அங்கே வந்து இருக்கிற மாதிரி போயிருங்க. பட் எனிஹவ் அங்கே உங்களை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. யூஎஸ் விசா இன்டர்வியூ அப்படின்னா வந்து ரொம்பலாம் வந்து பதட்டப்படாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கூலாக இருங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த தப்பு பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஎஸ்க்கு போகிறது கிடையாது. நம்மளுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்து விசா இன்டர்வியூவில் ரொம்ப காமாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களை வந்து காமிச்சிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு சும்மா அவங்களுக்கு கேட்டேன், இவங்களுக்கு கேட்டேன், அவங்க அதை கேட்டாங்க, எங்களுக்கு இதை கேட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்பாதீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வந்து சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்களால் கொண்டு போக முடியுமோ அதையெல்லாம் வந்து கொண்டு போங்க. ஸோ என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் விசா தான் அப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்கான ஒரு சர்டிஃபைட் லெட்டர் எங்கள் கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் 3 மந்த்தோட பே ஸ்லிப்பு, அதுக்கப்புறமா லாஸ்ட் 6 மந்த்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த யூஎஸ்லேருந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இன்விடேஷன் லெட்டர். ஸோ அது
அதுக்கப்புறமா வந்து நான் ஹோட்டல் புக் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரஃபாக இந்த ஹோட்டல் தான் தங்க போகிறேன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த ஹோட்டல் அட்ரஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். அதே மாதிரி ஃப்ளைட்டும் நான் வந்து புக் பண்ணவே கிடையாது. பட் ஆனால் இந்த ஃப்ளைட்டில் போகலான் இருக்கிறேங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் ப்ரைஸ் நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து கொண்டுட்டு போயிருந்தேன். இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கூடவே நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதோட நீங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஒரிஜினல் ரெசிப்ட்டு, ஸோ அந்த ரெசிப்ட்டை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இது கூடவே வந்து விசா அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க இல்லையா ஒரு ஃபோட்டோ, ஸோ அந்த ஃபோட்டோவோட ஹார்ட் காப்பி, ஸோ அதை வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கம்போடியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசியோட ப்ரொசீஜர்ஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வேறு எம்பசியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த எம்பசியில் என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் கம்மிங் டு த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட். ஓகே, யூஎஸ் விசா இன்டர்வியூ எனக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இங்கே யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஜஸ்ட் ஆஸ் சிம்பிளாக போ, உனக்கு தேவைங்கிறது வந்து விசா வந்து ஜஸ்ட் இங்கே ட்ரைனிங்காக தான் வரப்போகிறேன். ஸோ இது வந்து உனக்கு உன்னோட லைஃப்பில் வந்து பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஸோ நீ வந்தாலும் ஓகே, வராட்டி ஓகே, ஸோ ஜஸ்ட் கூலாக போ அப்படிங்கிற தான் சொன்னாங்க. ஸோ அவங்களோட வேர்ட்ஸ் வந்து எனக்கு அப்படியே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், இல்லை இது என்ன பெரிய விஷயமா, கிடைச்சா போகலாம், கிடைக்காட்டி இருக்க போகிறோம் அப்படிங்கிற மனநிலை தான் நான் வந்து போனேன். ரொம்ப கூலாக தான் நான் இன்டர்வியூக்கு வந்து போனேன். ஸோ அங்கே சொன்ன மாதிரியே எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா வந்து காலையில் 8 மணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேரே என் பேர் தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து நான் வந்து போனேன். எல்லா யூஎஸ் எம்பசியும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக செக்யூரிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை தவிர எதையுமே உள்ளே வந்து கொண்டு போக முடியாது. நீங்கள் வந்து பேக்கே வந்து கொண்டு போகக்கூடாது. ஜஸ்ட் இந்த சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து ஒரு பிளாஸ்டிக் லீஃபில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட மேக்ஸிமம் வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்கலாம். இவ்வளோ தான் வந்து உங்களை வந்து அலோவே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் போகும்போது பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிருங்க. அது முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். ஸோ பாஸ்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருக்குது, உங்களோட கம்பெனி ஐடி ப்ரூஃபோ இல்லை வந்து ஒர்க் பர்மிட்டோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து கண்டிப்பாக வந்து கேரி பண்ணிக்கோங்க. யூஎஸ் எம்பசி கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து நம்மளை வந்து லைன் பண்ணி நிறுத்தி வச்சுருவாங்க நம்மளோட பேருப்படி. அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொருத்தரையாக வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்போர்ட்டில் எப்படி வந்து செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கொண்டு போன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட்டில் வச்சு நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளையுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கலாகவும் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அங்கேயே தான் மொபைல் ஃபோன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செக்யூரிட்டி செக்இன், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்மளையும் வந்து சும்மா ஃபிசிக்கலாக வந்து டச் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு செக்யூரிட்டி செக்இன் நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 செக்யூரிட்டி செக் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பார்கோட் மாதிரி வந்து ஒட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் நம்மளோட பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. அதாவது நம்மளோட கைரேகை, தம்பு, அதுக்கப்புறம் 4 ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸ் விசா இன்டர்வியூ வந்து நடக்குங்க. உள்ளே போனதுக்கப்புறமா, அதாவது அந்த பாஸ்போர்ட் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டோக்கன் நம்பர் படி தான் நம்மளுக்கு விசா இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. யூஎஸ் விசா யார் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கன்ஸ் தாங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பியூர்லி அவங்களோட டெசிஷன் மட்டும்தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நம்ம எந்த அப்ஜெக்ஷனும் வந்து சொல்லவே முடியாது. அதே மாதிரி அவங்க இன்கேஸ் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு லா இருக்குது, அந்த கிளாஸ் படி போட்டு ஜஸ்ட் ரிஜெக்டட் அப்படி மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ என்னோடய விசா இன்டர்வியூ பார்த்திங்கன்னா எனக்கு கூப்பிட்டோன்னே நான் போனதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஜஸ்ட் 2 or 3 minutes கூட எனக்கு கொஷின்ஸ் கேட்கல. ஸோ அவங்க வந்து நம்ம பேங்க் கவுண்டர்ஸில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட மைக் இருந்துச்சு. இந்த சைடு வந்து நம்ம வந்து நிற்கணும், நம்மளுக்கு வந்து மைக் இருக்காது. ஸோ 2 பேருமே வந்து நின்றுட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட கொஷினே வந்து எதுக்காக யூஎஸ் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி ட்ரைனிங்காக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரைனிங்னால உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்கும், என்ன அவுட்கம் இருக்குன்னு கேட்டாங்க. அப்புறம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்க. கம்போடியாவில் இருக்காங்கன்னு சொன்னேன். அவ்வளோதாங்க. 3வது கொஸ்டின் கேட்டதுக்கப்புறமா யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த யூஎஸ் விசா ப்ராசஸிங்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது வந்து விசா இன்டர்வியூ ஸ்டெப் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிசல்ட்டை ஆன் த ஸ்பாட்லேயே வந்து சொல்லிவிடுவாங்க, யுவர் விசா இஸ் அப்ரூவ்டா ரிஜெக்டடானு. நம்ம வந்து வெயிட் பண்ணணும், 10 நாள் கழிச்சு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் கிடையாது. ஸோ அடுத்த கொஷின் என்னென்னா, ஓகே எப்போ எனக்கு விசா வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி வரும் அப்படிங்கிற கேள்வி தான்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அவங்க டெசிஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்ரூவ்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டில் நம்மளுக்கு எந்த டேட்டில் வந்து நம்ம பாஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்கும் விசாவோட அப்படிங்கிற டேட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம எங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆஃபீஸ் கிடையாதுங்க. இது வந்து அந்த விஎஃப்எஸ் ஆஃபீஸ்னு சொன்னால் பார்த்தீங்களா, பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த விஎஃப்எஸ் ஆஃபீஸ் தான் ஒன்லி ஆஃபீஸ் வேர் வி கேன் கோ அண்ட் கலெக்ட் அ பாஸ்போர்ட் வித் விசா. ஸோ அவங்க கொடுத்த டேட்டில் நம்ம அந்த டைமிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா வந்து மண்டே டு ஃப்ரைடேக்கு வந்து ஒரு டைமிங்ஸ் வச்சுருப்பாங்க, 8 to 4 சம்திங். ஸோ அந்த டேட்டில் அந்த டைமுக்குள்ளே எப்போ வேணாலும் போய் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, யூஎஸ் விசா இப்போ உங்கள் கையில் இருக்குது. இதுக்கப்புறமா தாராளமாக நீங்கள் போய் ஹோட்டலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட்ஸையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா யூஎஸ் ட்ரிப்புக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து கம்போடியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசியில் அப்ளை பண்ணதுனால என்னால் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசிக்கு வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக there will be a lot of differences. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்ட வரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசியில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே வந்து ரொம்ப லேட் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. இருக்கீங்க ஆனால் யூஎஸ் வரும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக பிளான் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 months முன்னாடி பிளான் பண்ணிங்க மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற டேட் அண்ட் டைமுக்கு யூஎஸ்குள்ளே நீங்கள் வந்து இருக்க முடியும். ஸோ வித் தட் ஐ எம் க்ளோசிங் திஸ் எபிசோட். ஐ வில் கேட்ச் யூ சூன் in another video. Bye bye, take care.